தென்னிந்தியாவில் வந்து எங்கேயுமே பெரிய லெவலில் வந்து மத கலவரங்கள் வந்தது கிடையாது. மத கலவரம் என்று வந்தது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து வட இந்தியாவில் நடந்தது. காரணம் என்னன்னா, அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது பல முறை பல தாக்குதல்கள், அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த காலத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு மத கலவரம் யாரும் பார்த்தது கிடையாது. சும்மா இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி மக்களை திசை திருப்ப பார்க்கின்ற முயற்சி தான். அதே போன்று வந்து கொடுக்காம முட்டுக்கட்டை போட்டு அந்த வேக தடைகளை தாண்டி நம்பர் 1 மாநிலமா நம்ம தமிழகத்தை எந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லணுங்க. தெளிவா பேசினா தெளிவா பதில் சொல்றாங்க. எந்த திட்டத்துக்கு இப்ப 100 நாள் 125 நாள் கூட அதுக்கும் போராட்டம் நடத்துறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல பணி நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல பணி நடப்பதை நாங்கள் கண்காணித்து அந்த பணியை நடப்பதற்கு ஏதுவாக நிதி வழங்குகிறோம் சொல்றாங்க. அதுல 60-40 சொல்லியிருக்கிறாங்க. என்ன தவறாக சொல்றாங்க? சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால், அதை சிறப்பாக செயல்படுத்தினால் மாநிலம் சிறப்பாக இருக்கும். மாநிலம் சிறப்பாக இருக்கக்கூடாது என்று எடுக்கின்ற முடிவுகள் தான் அவர் சொல்வதெல்லாம் நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் வழங்கிட்டு தமிழக அரசு வந்து ஒருதலை பட்சமா செயல் ஒருத்தரை வந்து மிரட்டுது, டார்ச்சர் பண்ணுது. அது கேஷுவலா இப்பதான் படிச்சேன், வரும்போது தான் படிச்சுட்டு இருந்தேன். நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து தமிழக அரசு பண்ணாங்க. அந்த வீடை படிச்சு உள்ள போய் அரெஸ்ட் பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் கொடுத்ததை வந்து அவங்க வந்து பதில் வந்து அதுக்கு சரியான பதில் அவங்க கொடுக்கணும். செய்த காரியம் தவறு என்று சுட்டி காட்டும் போது நீங்கள் எதற்காக செய்தீர்கள் என்று அந்த கருத்தை வந்து நீதிமன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை வந்து 2 முறை வழக்கு பதிவு. அதான் சொல்றேன். அந்த நீங்க ஹிஸ்டரிக்கு போறீங்க, நான் ஷார்ட்டா சொல்றேன். அதெல்லாம் அவர் சொல்றாரு, சொல்றதுக்கு வந்து நியாயமா இல்லையான்றது நீங்க அதை நிரூபிங்க. அவர் அங்க போய் அரெஸ்ட் பண்ணி வச்சோடனே கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்கள் உண்மையாக தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஒரு தவறாக தான் பதிவெல்லாம் சொல்றாருன்னு சொல்லுங்க. ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன்னசென்ட் அண்ட் வாட் இஸ் சேயிங் இஸ் அன்ட்ரூத் அப்படின்னு சொல்லுங்க. எந்தவித நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி தெரியல. இல்ல, அது வந்து எல்லாமே பேப்பர்ஸ் ரெடி பண்ணி எடுக்க வேண்டிய சமயத்தில் எடுப்பாங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவிடன்ஸ். எவிடன்ஸ் நிக்காட்டி கேஸ் தோத்து போயிடும். அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா பண்ண பிறகு அதை தாக்கல் பண்ணும் போது அப்ப கைது செய்யப்படுவாங்க. தேர்தலை முன்னிட்டு வந்து கைது படலம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து கைது படலத்துக்கு சொல்லுவேன், நான் ஜெனரல் லாவை பத்தி சொல்லிட்டேன். தென்காசி மறுபடியும் நான் நிக்கிறேனா இல்லையான்னு வந்து தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அப்புறம் நான் நிக்கிறேனா இல்லையான்னு நான் ஒரு முடிவு எடுக்கணும். அதெல்லாம் 2 மாதத்துக்கு பிறகு நான் சொல்றேன். விஜய் உங்களை போட்ட ஒரு நடிகர் தான், அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவது வச்சு அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? ஏன்னா எனக்கு ஒரே கஷ்டம், 1996ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் போன்ஸ்லாம் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு வந்து கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. விபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. ஸோ கிரௌட் வில் கம், யாரு வேணுங்க வரும். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் வரும், அஜித் குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர்கள், நான் வந்து அடிக்கடி போறேன், நான் அடிக்கடி போறது என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா, என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அது கூட்டம் வருது நியாயம் தானே. அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலைப்படணும். அந்த கட்சியில வந்து பொறுப்புகளை வழங்குவதற்காக கடுமையான ஒரு போட்டியும் நிலவுது. அது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேட்கணும், இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த கட்சியில போட்டி நடக்குது, போட்டி நடக்கல, அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம் எனக்கு கிடையாது. சார், விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய தேர்தலில் வந்து சி டீம் இணைஞ்சு பாரதிய ஜனதாவோட இணைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு. ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆயிடுவாங்க, சி டீம் ஆயிடுவாங்க, டி டீம் ஆயிடுவாங்க. என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் டீம்னு தெரியும். அப்போ வந்து நம்ம அதை பத்தி பேசணும். அப்ப விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரு விஜய் வந்து எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் பொதுக்குழுலே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. அதிமுக வந்து ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்கின்ற கருத்தை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். அதாவது அதிமுக காலகட்டங்கள்ல கொண்டு வந்த திட்டங்கள்ல 5% திமுக அரசு செய்யக்கூடிய திட்டத்தில் 5% கூட செய்யலன்னு சொல்லி முதலமைச்சர் சவால் விட்டுருக்காரு. கடந்த காலங்களில் எந்த திட்டங்களுமே நிறைவேற்றப்படலை, திமுக ஆட்சியில் மட்டும்தான் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சொல்றாரு. அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல, நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சிட்டோன்றது கொடுத்தா then it will be clear for all of us to know who is done, who is not done. இது இப்படியே வந்து சொல்றதுக்காக செய்தி சொல்றது நான் இல்லை.
இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தென்காசி தொகுதியில் நீங்க போட்டிடுறதா ஒரு தகவல் பரவி தகவல் பரவதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே தென்காசி தொகுதியில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மனசாட்சிக்கு உட்பட்டு சிறப்பாக சேவை செய்திருக்கிறேன் எனக்கு தெரியும். அதனால் அதை வந்து மக்கள் வந்து திரும்பி விரும்புகிறார் என்று சொன்னால் அண்ணா சொல்லணும் என்ன நடக்குதுன்னு தென்காசியில். அதுக்கப்புறம் நான் முடிவு தமிழகத்துல பிஜேபியின் வளர்ச்சி எந்த அளவு சிறப்பாக தான் இருக்குங்க. சிறப்பாக இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, பேசிக்காகவே மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்று முதலில் பார்க்க வேண்டும். அதான் சொன்னேன் இப்போ பேசும்போது. ஆனால் இது வந்து கபாடி அங்கே நடக்குது. நம்ம வந்து நீங்கள் பிரச்சனை இங்கே சொல்கிறேன். ஒரு தேசத்தின் ஒற்றுமை, தேசம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா we need வெரி குட் லீடர். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதனால ஐயா அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால இந்த தலைவரை வைத்துக் கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்து கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கும்போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து சிறப்பாக சிந்தித்து நாட்டிற்கு நல்லதுதான் செய்யறாங்க நம்பினா போதும். we will be number 1 country in the world. அதான் எனக்கு உண்மையான கருத்து. அதான் இந்த வாசுதேவனோட ஒரு நீண்ட கால கோரிக்கை, விவசாயிகள் கோரிக்கை, இந்த செங்கல்வழி அணை உடைப்பு அது வந்து சரி செய்ய பாரத பிரதமர் இந்த கோரிக்கை வச்சு அதை சரி செய்ய நடவடிக்கை எடுத்தா இந்த சைடு உள்ள ஏற்பட்ட விவசாயிகள் வந்து கண்டிப்பா அதெல்லாம் வந்து கேட்டுட்டு தலைவர் மாவட்டத்தை கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு அது படி தான் நிச்சயமா வந்து பேசிக்கலா வந்து நான் காவல்துறையை வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த போதை வந்து நிறைய வந்துருச்சுன்னா, கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து முதலமைச்சர் வந்து இதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் could be given. இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அதை வந்து கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது இளைஞர்கள், முதல்ல சொல்றேன், இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயம் பார்க்கவே முடியாது. இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறது. எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னா கூட இன்னைக்கு அவங்க கேட்கிற நிலைமையில இல்லை. கதவை தட்டிட்டு தான் உள்ள வான்னு அப்பாட்ட சொல்ற காலங்கள் எங்க அப்பாட்ட நடந்திருக்குமா? நடக்காது இல்லை. இப்போ காலங்கள் மாறிடுச்சு. கல்ச்சரல் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ஹேப்பன். ஸோ நம்ம எப்படி கொண்டு போனோம், இளைஞரை வழிநடத்துவதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து யாரையோடு வேறு இருக்க வேண்டும் என்பதால் ஸ்ட்ரிக்டர் லாஸ், கடுமையான தண்டனைகள் நிச்சயமா தேவை.